நீங்க தேவாலயத்துக்கு வர்றது முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதலாவது நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதாவது உங்களுடைய இந்த 5 நாட்கள் 6 நாட்கள் நீங்கள் எதிலையாவது தவறி இருந்தால், ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் அல்லது என்னோடு கூட இடைப்படும் சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி, அல்லது வேற யாருக்கையாவது நம்ம காழ்ப்புணர்ச்சியா இருந்து சண்டை சச்சரவு யாருக்கா இருந்தா கூட அவர்களோடு நாம் நம்முடைய தவறுகளை அறிக்கை செய்து விட்டு ஒரு ஐக்கியம் கொள்ள வேண்டும். அப்போ தேவாலயத்துக்கு வரணும். சும்மா நமக்கு ஏகப்பட்ட சண்டைகள் இருக்கும், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், நம்ம சரியாகவே வாழ்க்கையை வாழ்ந்துருக்கவே மாட்டோம், ஒரு ஒழுக்கமாகவே இருந்திருக்க மாட்டோம். ஆனால் நாளைக்கு வேதாந்தத்தை தூக்கிட்டு வர்றதுனால எந்த பிரயோஜனமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறதும் இல்லை. 6 நாளும் உங்கள் நடை கவனமாக இருக்க வேண்டும். நடை என்றால் உங்களுடைய வாழ்க்கை முறை. அந்த 6 நாளும் நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் நடந்திருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவரை சந்திக்க வருகிறீர்கள் அல்லது எந்த நாளுக்கு ஆலயத்துக்கு நீங்கள் வந்தாலும் சரி, அந்த